அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேவ்லேயே இவங்களுடைய ஒர்க் பார்த்துட்டோம். யாரோடது? உல்ஃபோடைய ஒர்க் பார்த்துட்டோம். இப்போ வந்து சைமன் டி பீவியர் அப்படிங்கிறவங்களுடைய ஒர்க் பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ரைட்டராக இருந்திருக்காங்க. ஒரு இன்டெலெக்சுவல், எக்ஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட், ஃபிலாசபர், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஃபெமினிஸ்ட், சோஷியலிஸ்ட், சோஷியல் தியரிஸ்ட். இவங்க இவ்வளோ இதுலேயும் இருந்திருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா 9th January 1908 பிறந்திருக்காங்க. பாரிஸில் பிறந்திருக்காங்க. எப்போ இறந்துருக்காங்க, டைடு எப்போன்னா, டெத்து வந்து 14 April 1986. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாரிஸில் தான் அவங்க இறந்துருக்காங்க. நோட்டபிள் ஐடியாஸ் இல்லை சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபெமினிஸ்ட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம், ஃபெமினிஸ்ட் தியரி, இதுதான் அவங்களுடைய நோட்டபிளான ஐடியாஸ். ஃபெமினிஸ்ட் பற்றி தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாஸ் தான் இவங்களோட நோட்டபிள் ஐடியாஸ். நோட்டபிள் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த செகண்ட் சிக்ஸ், ஷீ கேம் டு ஸ்டே அப்படிங்கிறது தான் இவங்களுடைய செகண்ட் இவங்களுடைய நோட்டபிள் ஒர்க்ஸ். இப்போது செகண்ட் செக்ஸ், இவங்க எழுதின செகண்ட் செக்ஸை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில் அப்படின்னு பார்ப்போம். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் வேவோடைய உல்ஃபில் நம்ம பார்த்தோமோ, அவங்க வந்து ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்றது எழுதியிருப்பாங்க. அதில் எப்படி உமனை பற்றி போராடணும், அதுக்கான விழிப்புணர்வு அவங்க கொடுத்தாங்களோ, அதே போல் இவங்களும் இந்த செகண்ட் செக்ஸில் அந்த ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. ஒரு உமன் அனலைஸ் ஆஃப் உமன்ஸ் ஆப்ரேஷன் அண்ட் உமன்ஸ்க்காக போராடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ரேஷனும் அது அது வந்து கண்டெம்பரரி கொடுத்துச்சு. அந்த ஒரு எண்ணத்தை அந்த ஒரு எண்ணத்தை மக்கள் இடையில தூண்ட வச்சுது. அப்புறம் ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோ. த ஃபண்டமெண்டல் சோர்ஸ் ஆஃப் உமன்ஸ் ஆப்ரேஷன் இஸ் இட்ஸ் ஃபெமினிஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் சோஷியல் கனோட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது வந்து வித் திஸ் ஃபேமஸ் ஃப்ரேஸ், இது ஒரு ஃபேமஸான ஃப்ரேஸ். ஆமாம், இந்த ஃபேமஸோட ஃப்ரேஸில் பிபிஆர் ஃபஸ்ட்டு ஆர்டிகுலேட்டட் வாட் ஹேஸ் கம் டு பி நோன் ஆஸ் செக்ஸ் ஜெண்டர் டிஸ்டிங்ஷன். பிஹேவியர் வந்து பிபிஆர் இருக்காங்க இல்லையா, இவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு கோட்டில் நீங்கள் என்ன இந்த ஒரு கோட்டில் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, செக்ஸ் ஜெண்டரை நீங்கள் மாற்றுறீங்க இல்லையா, இப்போது ஃபெமினிசம்னு நீங்கள் எங்களை எல்லாம் அடிமைத்தனம் பண்ணுறீங்க. இப்போது அதுக்கும் நீங்கள் ஆண்களான உங்களுக்கும் என்ன நீங்கள் வித்தியாசத்தை கண்டுட்டீங்க அப்படின்றது தான் அதில் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பயாலஜிக்கல் செக்ஸ் அண்ட் த சோஷியல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கனோட்ரக்ஷன் ஆஃப் ஜெண்டர். இது வந்து பயாலஜிக்கல் செக்ஸுக்கு இடையிலையும் சோஷியலாக ஹிஸ்ட்ரியாக அந்த ஒரு சொசைட்டியில் அந்த ஒரு இதுக்கு ஜெண்டர் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சைமன் டி பீவியருடைய ஃபிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோ. த எம்பசிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எபிக்யூட்டி permeate all of her works and give voice to core themes of external philosophy. Her philosophical approaches is notable diverse. The very concept of woman behavior argues. இந்த philosophy எல்லாமே இந்த இவங்களோட philosophy இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் இதெல்லாமே வந்து ஒரு பலவிதமான கண்ணோட்டத்தை வந்து அப்ரோச் பண்ணுது. என்னென்னா ஒரு உமனோட கான்செப்டை வச்சு அவங்க சொல்கிறாங்க, உமன்றதுக்கு எவ்வளோ வந்து சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, அவங்களுக்கு லிபர்ட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து அந்த நோட்டபுளான அந்த ஒரு ஃபிலாசபியில் அவங்க வந்து நிறைய பல கண்ணோட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மேல் கான்செப்ட், மேலை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, உமன் இஸ் ஆல்வேஸ் அதர்ஸ். உமன் வந்து எப்போவுமே மற்றவங்களோட சொத்து. பிகாஸ் மேல் அப்படிங்கிறவங்க தான் ஓனராக நினைக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா, ஆளக்கூடிய தன்மை ஆணுக்கும், அதை அடக்கக்கூடிய தன்மை வந்து சாரி ஆளக்கூடிய தன்மை ஆணுக்கும், அந்த ஆண் வந்து அடக்கக்கூடிய அவங்க யாராக இருந்தாங்கன்னா பெண்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. உமன் எப்போவுமே மற்றவங்க அது மற்ற ஒரு விஷயமா தான் இருந்தாங்க. அதர், உமன் இஸ் ஆல்வேஸ் அதர். அது வேற ஒரு விஷயமா இருந்துச்சு, ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா மேல் வந்து அதை ஆளக்கூடிய ஒருத்தராக இருந்தார் அப்படிங்கிறாங்க. ஹீ இஸ் சப்ஜெக்ட். ஒரு ஆண் அப்படின்னா அவன் தான் முக்கியமான சப்ஜெக்டாகவே இருக்கான். ஷீ இஸ் ஆப்ஜெக்ட். ஒரு பெண்ணுனா ஒரு ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றது தான் அவங்க வந்து மேல் பொறுத்த வரைக்கும். ஆம்பளைங்களோட கான்செப்ட் என்னன்னா பெண்களை பற்றி இதுதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் எமர்ஜ் என்னென்னா, மெயின் ஸ்ட்ரீம், லிபரல், அதாவது இது சுதந்திரம், அப்புறம் ரெண்டாவது வந்து ரேடிக்கல், அப்புறம் மூணாவது வந்து கல்ச்சர். ஓகே. அடுத்து கீழே வந்து கோர் வேல்யூஸ் ஆஃப் ஃபெமினிசம். ஃபெமினிசமுக்கு வந்து கோர் வேல்யூஸ் என்ன அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிட்வீன் உமன் அண்ட் மென்,
மென்னுக்கும் உமனுக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. டைவர்சிட்டி வேணும். அப்புறம் வந்து பீஸ் வேணும், அவங்களுக்குன்னு பீஸ் வேணும், பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வேணும், டைக்னிட்டி வேணும், ஜஸ்டிஸ் அவங்களுக்கும் தேவைப்படுது, அப்புறம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கும். இதுதான் வந்து ஒரு கோர் வேல்யூஸ். ஃபெமினுக்கு இது ஒரு முக்கியமான வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்டிங்ஷன் ஆல்சோ கால்டு ஜென்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்றது என்னென்னா, nonetheless டி பீவியர் அண்டர்ஸ்டுட் தட் திஸ் டிஸ்டிங்ஷன் ஆல்சோ கால்டு ஜென்டர். இந்த டிஸ்டிங்ஷனை வந்து நீங்கள் எல்லோரும் ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க, இது சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் நத்திங் எல்ஸ். இது சாதாரணமாக ஒரு சோஷியல் கண்ட்ரக்ட் தான், இது வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நத்திங் எல்ஸ் அப்படிங்கிறாங்க. பீவியர் பிலீவ்ட் தட் ஒன் இஸ் நாட் born வித் ஒரு இப்போ பீவியர் வந்து பிலீவ் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து இந்த ஜெண்டரில் தான் பிறக்கணும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சர்டைனான ஒரு விஷயம் கிடையாது. வித் சர்டன் ஜெண்டர் பட் இட் இஸ் நாட். இப்போ இந்த ஜெண்டரில் பிறந்தா நீ இப்படி தான் இருக்கணும், இந்த ஜெண்டரில் பிறந்தா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படின்றத பிவியர் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. பீப்புள் பிகம் உமன் ஆர் மென். பீப்புள் வந்து மென்னாக இருக்கலாம், இல்லை உமனாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? எஜுகேஷன். ரெண்டு பேர்த்துக்குமே எஜுகேஷன் தேவைப்படுது. என்விரான்மெண்ட் வந்து அவங்க சுதந்திரம் தேவை. என்விரான்மெண்ட்டில் அவங்களும் நடமாடணும், அந்த ஒரு இது தேவை. ஸ்டாண்டர்ட், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு இது வேணும், ஸ்டாண்டர்டான ஒரு நிலை வேணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மித்திக்கல் வேல்யூ, மித்திக்கல் வேல்யூன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேபியரை பொறுத்த வரைக்கும் ஸ்டென்தால் அப்படிங்கிற ஒருத்தவங்க வாஸ் ஏபிள் டு டெஸ்ட்ராய் திஸ். அவங்களும் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபெமினிசம் வந்து இந்த போராட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி மற்றவங்க பெண்களை அடிமைத்தனம் படுத்துறது, அடக்கிறது வந்து எதிர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் ஒரு மித்திக்கல் வேல்யூ, டு டெஸ்ட்ராய் திஸ் மித்திக்கல் வேல்யூ. மித்திக்கல் வேல்யூவை டெஸ்ட்ராய் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் உமனாக இருந்திருக்காங்க. யார்? ஸ்டெந்தல். STENDHAL, செந்தல் அப்படிங்கிறவங்க. டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், இந்த மித்திக்கல் வேல்யூ, இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா பிபிஏ என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களா, அவங்களுடைய அப்ரோச் அவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா, அதான் அவங்க எப்படி நம்ம பண்ணணும், எப்படி நம்ம போராடணும் அப்படின்றத அவங்க எழுதியிருப்பாங்க ஸ்ட்ரென்த்தால். அவங்களோட அப்ரோச்சை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். விச் குட் பி ரிஜெக்ட் வாட் எவர் மித். அது மித்தாக இருந்தாலும் சரி, அது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறதைய வந்து எல்லாம் ஆண்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதையவே நம்ம அந்த அப்ரோச்சில் நம்ம போகணும். ஒன் இஸ் கன்ஃபரண்டட் வித் டு லெட் ஒன்ஸ் பிஹேவியர். ஒருத்தருடைய பிஹேவியர் ஆகட்டும், ஃபீலிங் ஆகட்டும், இல்லை பேஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கிராண்ட் பண்ணணும். கிரவுண்டட் இன் ட்ரூத்துக்கு அடியில் வந்து வரணும். இது எல்லாமே முக்கியமானது. அது ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தா என்ன, பிஹேவியருங்கிறது ஒன்று தான், ஃபீலிங்ஸுங்கிறது ஒன்று தான். ரெண்டு பேர்த்துக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது, பேஷனும் ரெண்டு பேர்த்துக்குமே தேவைப்படுது. அதான் அந்த மித் வேல்யூவில் சொல்கிறாங்க. அப்புறம் பிபியர் ஆர்கியூடு வித் உல்ஃப். பிபியர் வந்து உல்ஃபோட ஆர்கியூ பண்ணுறாங்க. என்னென்னா, Bevier argued with Woolf on the fact that men had always tried to keep women at the subordinate place in society. பிபியர் வந்து பிலீவ் பண்ணுறாங்க, உல்ஃப் சொல்கிற மாதிரி மென் எப்போவுமே உமனை வந்து சபார்டினேட் சொசைட்டியில் வந்து அப்படியே கீழ்த்தடுத்து தான் போகிறான் அப்படிங்கிறாங்க. ஷீ கிளைம்டு தட் தே ஹேட் done so through the construction of various myths, definite distinction between men and women. அவங்க கிளைம் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேரியஸ் மித்ஸ், ஏதோ ஒரு ஒரு கட்டுக்கதை கலப்பிட்டே இருக்கிறாங்க. பெண்களால் இது முடியாது, அவங்களால இது முடியாது அப்படின்னு டிஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. மென்னுக்கும் உமனுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்றத டிஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. த டிவிஷன் ஆஃப் ஹியூமனிட்டி இன்டு டூ கேட்டகரிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அப்படி ஒரு கோட் கொடுத்துருக்கேன். த டிவிஷன் ஆஃப் ஹியூமனிட்டி இன்டு டூ கேட்டகரிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அடுத்து, ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ஹூ ரோட் த செகண்ட் செக்ஸ். இவங்க பிபி இருக்காங்களே, இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமனை செகண்ட் செக்ஸை அதை பற்றி சொன்னது. டு டேக் அப் ஹர் பென் இன் டிஃபென்ஸ் ஆஃப் ஹர் செக்ஸ். அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த செக்ஸ், அதாவது ஜெண்டர் இருக்கு இல்லையா, ஜெண்டரை பற்றி அவங்க தான் ஃபஸ்ட்டு பென் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க 15th century. When the feminine Mistingue was published in the US, the feminist movement set a new standard and gender roles for women as well. இவ்வளோதான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, when the feminine misting அப்படிங்கிற ஒரு இது வந்து பப்ளிஷ் ஆச்சோ அந்த யூஎஸில், அப்போ தான் ஃபெமினிஸ்ட்டுக்கான மூமெண்ட் வந்து
ஸ்டாண்டர்டாக நிலையாக இருந்துச்சு. அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ் ஃபார் உமனும் மென்னுக்கு உமனும் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.